ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் திவ்யா. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வெஜ் பிரியாணி எப்படி டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம மஷ்ரூமை தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணி அதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போது இதை ஆற வச்சு கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் காஞ்சதுக்கப்புறமா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா. ஃபஸ்ட்டு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா பட்டை, அப்புறம் ஏலக்காய், அப்புறம் கிராம்பு, ஸ்டார் அன்னாச்சி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஆனியன் சாப் பண்ணதை சேர்த்துக்கலாம். ஆனியனை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஆனியனு. இது கூடவே க்ரீன் சில்லியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களோ அவங்க எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் பார்க்குறீங்க, யாரும் கமெண்டும் பண்ணுறதில்ல, லைக்கும் பண்ண மாட்டீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் ரெசிபியை போஸ்ட் பண்ண முடியும். இப்போது தக்காளியை சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம். பித்துக்கம்பருப்பு. இது யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்கெல்லாம் எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நான் அவரைக்காவை உரித்து அதில் இருக்கிற பருப்பை ஓவர் நைட் ஊற வச்சு அதை நம்ம தோலை அமுத்தி எடுத்து வச்சுக்கலாம். அதை தான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும், நிறைய தேவையில்லை. நிறைய போட்டால் டேஸ்ட் மாறிடும். அதனால் இப்போ ஆட் பண்ணி அதை நல்லா ஆயிலே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இது எல்லாமே ஈவனாக வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா வதக்கிக்குங்க. எல்லா பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் வதங்கி வந்துருச்சு. இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே தயிரும் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய தயிர் சேர்க்க வேணாம், கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரைஸ்க்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு டபுளாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். உங்களுக்கு அந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். பச்சரிசியாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் நல்லாயிருக்கும். வாஷ் பண்ண ரைஸை அதில் ஆட் பண்ணிவிட்டு புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்தோம்னா நம்மளோட டேஸ்டியான வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடும். இது சிக்கன் பிரியாணி மாதிரி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம்.